இப்போது வந்து பேசிக்காக ஒரு வால் ஒரு பில்டிங் மாடல் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸ்டீரியர் வால்ஸ் வேணும், இன்டீரியர் வால்ஸ் எல்லாம் வேணும். அது எப்படி நம்ம வால்லாம் க்ரியேட் பண்ணுறது டைமென்ஷனுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிவிட் ஆர்கிடெக்சரை பொறுத்தளவுக்கு வால் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேலே பாருங்களேன், பேசிக் வால் அப்படின்னு இருக்கும். இந்த கேட்டகரிக்குள்ளே நிறைய வால்ஸ் இருக்கும். என்ன இருக்குது? எக்ஸ்டீரியர் வால் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்டீரியர் பார்ட்டிஷன் வால் இருக்கும். அதுக்கடுத்து ஜென்ரிக் வால் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் வால் இருக்கும், ரிட்டைனிங் வால், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வால்ஸ் இருக்கும் பேசிக் வாலில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போது ஜென்ரிக் 12 inch அப்படின்னு இருக்குது. இந்த வால் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா இதோட செக்ஷன் எல்லாம் எந்த வேரியேஷன் இருக்காது. கீழே ஒரு 1 feet விட்டு இருந்ததுன்னா மேலேயும் அதான் இருக்கும். சரியா? அதான் பேசிக் வால்னு சொல்லுவோம். கர்டைன் வால்னு இருக்கும். பேசிக் வாலுக்கு அடுத்து ரெண்டாவது கேட்டகரி கர்டைன் வால். அதில் மூணு டைப் தான். என்ன இருக்குது? ஸ்டோர் ஃப்ரண்ட் இருக்கும். முதல்ல எடுத்தோடனே கர்டைன் வால் 1, எக்ஸ்டீரியர் கிளாஸிங், அதுக்கடுத்து ஸ்டோர் ஃப்ரண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஸ்டாக்டு வால். இந்த 3 கேட்டகரியில் வால் முடிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ பேசிக் வால் மட்டும்தான் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். கர்டைன் வால் தனியாக சொல்லுவோம். இப்போது எக்ஸ்டீரியர் வால் இதில் பேசிக் வால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரிக் ஆன் மெட்டல் ஸ்டட் இந்த வால் எடுத்துக்கோங்க. இதில் சில விஷயங்கள் முதல்ல முடிச்சிடணும். இதில் லொக்கேஷன் லைன் ரொம்ப முக்கியம். வால் லொக்கேஷன் லைன் வந்து சென்ட்ரல் லைன் இருக்குது. இது இல்லாமல் நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோன்னா ஜஸ்ட் வாலில் சென்ட்ரல் லைன் சொல்லிடுங்க. அதுக்கடுத்து அன்கனெக்டட் ஹைட்டுக்கு பதில் அப் டு level 2ன்னு சொல்லிடுங்க. இப்போ டிஃபால்ட்டாக 2 லெவல் தான் வச்சுருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த 2 லெவல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? லெவல் 1 எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், லெவல் 1 செலக்ட் ஆகிருக்கோம். வாலை நம்ம ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் கிளாஸஸில், வால் ஸ்கெட்ச் பண்ணும்போது கிளாக் வைஸில் மட்டும்தான் ஸ்கெட்ச் பண்ணோம். அப்போ தான் எக்ஸ்டீரியர் வந்து அவுட் சைடில் இருக்கும், இல்லைன்னா நமக்கு வந்து மாறிடும். ஸோ இங்கே ஆரம்பிங்க. ஸ்கெட்ச் பண்ணும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஹரிசாண்டல் இங்கே ஆக்சிஸ் ஒன்று வரும். இந்த வால் எப்போ வந்து பாருங்களேன் 0 டிகிரிலேருந்து 45 வரும்போது ஒரு ட்ராக்கிங் வெக்டர் வரும் 45 டிகிரி. அடுத்து 90 டிகிரிலையும் அது வரும். அந்த இது வந்து 0 டிகிரியில் அலைன் ஆகும்போது ஹரிசாண்டல்ன்ற ஒரு டூல் டிப் கிடைக்கும். எப்போ இந்த வால் ஹரிசாண்டல்னு இருக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வேல்யூ எழுதணும். ஸோ இங்கே மாறி இருக்கும்போது எழுதிடாதுங்க, வால் கிராஸாக வரும். 10 டிகிரி இப்போது ஆங்கிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹரிசாண்டல் வரணும். இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்? 40 feet அப்படின்னு எழுதிடும். அந்த செயின் நம்மகிட்ட இருக்கிறதுனால செக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கும், இந்த ஆப்ஷன்ஸில் வால் செயின் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இங்கே வந்து அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க? 40ன்னு சொல்லிடுங்க. அதுக்கடுத்து க்ளோஸ் SZ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக SZ சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். அப்படியே இது 3Dலையும் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கு இல்லையா, ரெண்டையும் டைல் பண்ணிக்கோங்க. வியூ டேபுக்கு போங்க. அதுக்கடுத்து டைல் வியூஸ் அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியூவும் நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு விசிபிளாக தெரியுன்றக்கா வியூ கண்ட்ரோலில் வந்து ஸ்டைலில் என்ன பண்ணுறோம்? விசுவல் ஸ்டைலில் வந்து கன்சிஸ்டன்ட் அல்லனா ரியாலிஸ்டிக்னு வச்சிரும். ஓகே, இதுதான் மெட்டீரியலோடு வரும். நம்ம என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த மெட்டீரியல்லாம் நமக்கு விசிபிளாக தெரியும். சாதாரணமாக வேறு எந்த விசுவல் ஸ்டைல் வச்சுருந்தீங்கனாலும் தெரியாது. இப்போ வந்து ஹிடன் லைன் வச்சுருந்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் என்ன அப்ளை பண்ணியிருக்கோன்றது தெரியாது. அதனால் தெளிவாக என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வியூக்கும் இந்த வியூவுக்கு தான் நம்ம மாற்றிட்டுருக்கோம். 3D வியூக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறோம்? விசுவல் ஸ்டைலில் போய் ரியாலிஸ்டிக்னு சொல்கிறோம். ஓகே, இது யூஸ்வலாக என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டாக விசுவல் ஸ்டைல் வந்து ஹிடன் லைன் செலக்ட் ஆகிருக்கும். வயர் ஃப்ரேம் போடாதீங்க. வயர் ஃப்ரேம் வேறு வேலை பண்ணோம், அது அடுத்த செஷனில் சொல்கிறோம். ஹிடன் வச்சுக்கோங்க. சார் இப்போ என்ன சார் பண்ணோம்? எக்ஸ்டீரியர் வால் மட்டும் சொல்லியிருக்கோம். இன்டீரியர் வால் வேணும், பார்ட்டிஷன் வால். WA சொல்லுங்கள். இதுக்கு பேர் டைப் செலக்டர்னு சொன்னோம். இந்த டைப் செலக்டரில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5 inch பார்ட்டிஷன் வால் 2 ஹவர்ஸ்னு போட்டிருப்பான். அது ஃபயர் ரேட்டிங். ஸோ இந்த வால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வியூ க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோம். மவுஸ் இங்கே எடுத்துகிட்டு போங்களேன், ஹைலைட் ஆகும். நம்ம லொக்கேஷன் லைன் எது சொல்லியிருந்தோம்? வால் சென்டர் லைன். இந்த வால் சென்டர் லைனில் நியரஸ்ட்ன்ற வார்த்தை வரும்.
நியரஸ்ட்னு வரும்போது வேல்யூ 15 எழுதிக்கோங்க. ஜஸ்ட்டு 15 ஃபீட் அவ்வளோதான். அப்படி எழுதிட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க, ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேல்யூ கூட சொல்ல தேவையில்லை. சரி சார், அடுத்து இன்னொரு பார்ட்டிஷன் வால் வேணும். அது வந்து இப்போ எனக்கு என்ன வேணும், இங்கேருந்து இப்போ 5 இன்ச்சு கொடுத்துருக்கோம்ல, இன்னொரு 7.5 இன்ச்சு இங்கே தள்ளி வரணும். நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கோம். WA அப்படின்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன வேணும், 7.5 ஃபீட், 7 ஸ்பேஸ் 6 அவ்வளோ எழுதுனா போதும். ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிரும், இந்த மாதிரி வரும். ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. சார், இங்கே ஒரு சின்ன பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த வால், இதை நீங்கள் தொட்ட அடுத்த இந்த வாலை செலக்ட் பண்ணோடனே இங்கே வேல்யூ வருதா, 15 ஃபீட்னு காமிக்கிறான். இதுக்கு பேர் என்னென்னா விட்னஸ் லைன் சொல்லுவோம். இந்த கோடு மாதிரி இருக்குல்லையா, எக்ஸ்டென்ஷன் லைன் நம்ம ஆட்டோகேட்டில் சொல்லுவோம். இங்கே விட்னஸ் லைன். இந்த விட்னஸ் லைன் எங்கேருந்து எங்கே வரை இருக்குது, இந்த வாலோட சென்டரில் ஆரம்பித்து இந்த வாலோட சென்டர், அதுதான் நமக்கு வேணும். இதெல்லாம் சென்டர் டு சென்டர் டைமென்ஷன். இது 15 ஃபீட் இருக்குது, இது 7.5 ஃபீட் இருக்குது. நம்ம இன்னும் டைமென்ஷன் கொடுக்கல, ஆனாலும் வரும். எப்போ இந்த வாலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெம்பரரி டைமென்ஷன் அப்படியே வரும். டீசெலக்ட் பண்ணிங்கன்னா போய்டும். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? இந்த கான்செப்டை வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஹால், லிவிங் ரூம், இது வந்து 15 ஃபீட் இருக்குது வித்து. இந்த இடத்துல கிச்சன் வருது. இது வந்து ஜஸ்ட்டு நமக்கு 7.5 இருக்குது. ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? சரி, இந்த வித்து சொல்லலையே, சொல்லுவோம். நல்லா கவனிங்க. இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 7 ஃபீட் வரும். ஆக்சுவலாக 7 ஃபீட்டு தான். ஆனால் இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். எங்கேருந்து வந்திருக்கு, இந்த வாலோட சென்டர் லைன்லேருந்து இந்த வாலோட சென்டர் வந்திருக்கு. ஆனால் எனக்கு இந்த இடம் மட்டும் இன்னர் டு இன்னரே 7 வரணும். அது எப்படி சார் பண்ணுறது? நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு பேர் விட்னஸ் லைன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த விட்னஸ் லைனில் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். மூவ் விட்னஸ் லைன்னு வரும். இந்த பட்டனில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். எங்கே வந்துடுது, எக்ஸாக்டாக இந்த எக்ஸ்ட்ரீம் வாலோட இன்னர் சைடு வந்துடுது. அதே தான் நமக்கு வேணும். அதே மாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணுங்கள், இப்படி வந்துடும். இப்போ இந்த வேல்யூ வேறு. இப்போ வெறும் 6 ஃபீட்டு சம்திங் இருக்குது. நான் இதை 7 மாற்ற போகிறேன். அப்போ இது மூவ் ஆகும், மறந்துடாதீங்க. இந்த வாலை இன்டைரக்டாக நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். எப்படி விட்னஸ் லைனை வச்சு மூவ் பண்ணுறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை செலக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக விட்னஸ் லைனை வச்சு தானே மூவ் பண்ணோம். ஆக்சுவலாக இப்படி இருந்தது, எப்படி இங்கே இருந்தது, கவனிங்க. இது வந்து ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ இன்னும் தள்ளி கூட வைங்களேன், ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி, 9 ஃபீட் அண்ட் சம்திங் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், விட்னஸ் லைனை மூவ் பண்ணுறேன் இந்த இன்டீரியருக்கு வர மாதிரி. இது வந்து இன்டீரியர் வரும். இப்போ 7 ஃபீட் அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் நமக்கு வேணும், 7 ஃபீட். டிஐன்னு சொன்னோடனே அலைன் டைமென்ஷன் எடுத்துருவோம். இந்த இடத்துல வால் ஃபேஸ்ன்னு எடுங்க. கட்டாயம் இங்கே வால் ஃபேஸ்ன்னு இருக்கணும். இதோட இன்டீரியர், இந்த வாலோட இன்டீரியர், இது 9 ஃபீட் சம்திங் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வாலை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து எடிட் பண்ணலாம். 7 ஃபீட் அப்படின்னு கொடுங்க, வந்துடும். ஓகேயா? இது ஒரு டெக்னிக். இதை அழிச்சு விட்ருங்க இன்னும் டெம்பரரி. ஓகே, இப்போ என்ன அர்த்தம், இந்த ஹால் 15 ஃபீட் இருக்கும், சென்டர் டு சென்டர். வாலோட லொக்கேஷன் லைன் சென்டர் லைன்லேருந்து இந்த சென்டர் லைன் வரையும். இது 7.5 ஃபீட் இருக்கும் கிச்சன். இது வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, சென்டர் டு சென்டர் அகைன். ஆனால் இது வந்து 7 ஃபீட் எப்படி இருக்குது, இந்த வாலோட இன்டீரியர்லேருந்து இன்டீரியர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு வால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இதே டைப்பில். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த வாலை செலக்ட் பண்ணுங்கள், சிஎஸ்ன்னு சொல்லுங்கள், கிரியேட் சிமிலர்னு அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு வால் கிரியேட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இப்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. சரியா சார்? இது 10 ஃபீட் வரணும். இது வந்து எவ்வளோ வரணும், 10 ஃபீட் வரணும். டிஐ சொல்லுங்கள். இந்த இன்டீரியர்லேருந்து இந்த இன்டீரியர் எடுத்துக்கோங்க, கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், இதை செலக்ட் பண்ண பிறகு இங்கே வேல்யூ எழுதுங்க, கரெக்டாக வரும். இந்த வேல்யூ 10 ஃபீட் அப்படின்னு சொல்லுங்கள், வந்துடும். அவ்வளோதான். இப்போ புரியுது இல்லையா சார்? டைமென்ஷன் பண்ணாமல் விட்டீங்க, அதையும் பண்ணிடுறேன். நல்லா கவனிங்க. இதை எப்படி டைமென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து சென்டர் டு சென்டர், அது ரொம்ப முக்கியம். வால் சென்டர் டு சென்டர். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு சென்டர் டு சென்டர் அப்படியே கன்டினியூ பண்ணலாம். அது எப்படி சார், நான் விட்டுட்டேனே, ஒன்றும் இல்லை. இந்த வால், இந்த டைமென்ஷன் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே இங்கே என்ன இருக்கும், எடிட் விட்னஸ் லைன் வரும். இந்த சென்டரை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக என்ன வரும், இது 15 ஃபீட், இது 7.5 ஃபீட். அதே டைமென்ஷன் டூல் எடுங்க, டிஐ. இது உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த டைமென்ஷன் கொடுத்துருக்கேன்.
இங்கேருந்து ஆரம்பித்து இது 40 ஃபீட் வரும். இது வந்து 20 ஃபீட் வரும் சென்டர் டு சென்டர். இது நான் கொடுத்துருக்க அத்தனையுமே சென்டர் டு சென்டர் இது வரைக்கும். ஒன்று டிஃபர் ஆகும் இந்த இடத்துல மட்டும், இந்த ரூம் மட்டும். ஸோ டிஐ சொல்லுங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், வால் ஃபேஸஸ் எடுத்துக்கிறோம். இந்த இன்டீரியர்லேருந்து இந்த இன்டீரியர் ஃபேஸ் இது வந்து 7 ஃபீட் இருக்கணும். இங்கே வந்து 10 ஃபீட் இருக்கணும் இதிலேருந்து இது. அவ்வளோதான். இதை மட்டும் இதுக்கான டைமென்ஷன் இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இதுக்கான மாடல் இதே மாதிரியே நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வால் என்ன சொன்னோம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேசிக் வால் எக்ஸ்டீரியர் brick on metal shed. இது வந்து பேசிக் வால் இன்டீரியர் 5 inch பார்ட்டிஷன். அவ்வளோதான். இந்த 2 டைப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.